வாங்க வணக்கம். இந்த காலத்தில் கார்த்திகை மாதம் பிறந்தா எங்கள் பெரியப்பையும் எங்கள் சித்தப்பையும் எங்கள் பாட்டமாருங்கெல்லாம் என்னம்பாங்க, கண்ணு கார்த்திகை மாதம் பிறந்து போச்சு, தீபத்துக்கு நம்ம சாமி கும்பிடணும், விரதம் இருக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிள்ளையா பாட்டு பாட போங்க கண்ணு. அங்கே ஆரியம் கம்பு சோளம்லாம் போடுவாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. நாம் கொண்டு போய் விற்றுப்பிட்டு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. அதுக்காக நாங்கள் பாட்டு பாட போவோம். பிள்ளையார் பிள்ளையார் தேவேந்திர பிள்ளையார் தேவேந்திர பிள்ளையாரை தேடி வந்து பாடுங்க. பிள்ளையார் கூட்டத்துக்கு என்ன கொண்டு மேயலாம், ஆவாரம் பூவு கொண்டு தாவாரம் மேயலாம், ஓழப்பு கொண்டு வந்து ஒரு பரமா மேயலாம், தட்டு போட்டு மேஞ்சாலும் தனக்கு தம்பா பிள்ளையார். துள்ளிப்பு கொண்டு வாங்க சுற்றி வர மேயலாம், வாழைப்பு கொண்டு வாங்க வடப்பரமா மேயலாம், தென்னம்பு கொண்டாங்க தெம்பரமா மேயலாம். பிள்ளையா பிள்ளையா தேவேந்திர பிள்ளையா காசி போல மானம் பண்ணி காதமெல்லாம் பெய்மலை. பிள்ளையா பிள்ளையா தேவேந்திர பிள்ளையா ஊசி போல மானம் பண்ணி காதமெல்லாம் பெய்மலை. பிள்ளையார் பிள்ளையா தேவேந்திர பிள்ளையா தேவேந்திர பிள்ளையார தேடி வந்து பாடுங்க. பிள்ளையா பிள்ளையா கோட்டம் பிரிஞ்சுதுன்னு வந்தோமோ, குதிரை மலை பேஞ்சாலும் உலகமெல்லாம் பெய்மலை. காசி போல மேனம் பண்ணி காததெல்லாம் கொண்டு வரும், காங்க மழை பெய்யுமா, கனத்த மழை பெய்ஞ்ச உடனே காடு நம்ப விளையுமா. பிள்ளையா பிள்ளையா தேவேந்திர பிள்ளையா தேவேந்திர பிள்ளையார தேடி வந்து பாடுங்க. நம்மளுக்கும் பிள்ளையா நாட்டாருக்கும் பிள்ளையா, கடலை கம்பை போட்டவளே கருவா பையனை பத்தவளை, பொட்டி கம்பை போட்டவளை முட்டி ஓர்னு பத்தவளை, காசி பணம் போட்டவளே காசகரும் போனவளை, காசி பணம் போட்டவங்களுக்கு காலுங்கையும் நோவாத, துட்டுகளும் போட்டவங்களுக்கு துக்கம் வந்தா நீங்காத. பிள்ளையா பிள்ளையா தேவேந்திர பிள்ளையா இந்த தேவேந்திர பிள்ளையார தேடி வந்து பாடுங்க. காசி பணம் போட்டவங்களுக்கு காலுங்கையும் நோவாம, நாங்கள் ஒரு பக்கம் பிள்ளையார் பிள்ளையா தேவேந்திர பிள்ளையா, நாங்கள் ஒரு பக்கம் போவே நோவு ஒரு பக்கம் போவே. பிள்ளையா பிள்ளையா துட்டுகளும் போட்டவங்களுக்கு துக்கம் வந்து நீங்க வேணும். அப்படி பாட்டு பாடிங்க. எங்களுக்கு அந்த காலத்தில் கம்பு அரி சோளம் நிறைய விளையும். ஒரு முறை வாரிட்டு வந்து கொட்டுவாங்க, அதை வாங்கிட்டு போய் 4 மூட்டை 5 மூட்டை 3 நாளைக்கு பாடுவோம். அதெல்லாம் சேர்த்து வச்சுருந்து பெரியவங்கிட்ட இந்த மாதிரி 4 மூட்டை 5 மூட்டை சேர்ந்துக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதை பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து வாங்கப்பா கொண்டு போய் சந்தையில் போட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து வீடு வாசல் எல்லாம் போய் அதை விற்றுப்பிட்டு எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து வச்சுட்டு, சரி அந்த காட்டில் கம்மந்தட்டு விளைஞ்சி கிடக்குது போய் கட்டிட்டு வாங்க புறைக்கு, கூம்பு விளக்கு பருத்துக்குள்ள தீவம் பருத்துக்குள்ள நம்ம எல்லாம் கூம்பு விளக்கு பருத்திக்கிட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காட்டில் கம்மந்தட்டு கிடக்குது போய் கட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்கெல்லாம் போய் அந்த கம்மந்தட்டில் ஒரு 10 கத்தை கட்டிகிட்டு வந்து போடுவாங்க கோயில்கிட்ட. எங்கள் தாத்தாவெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ தான் சேரு, அப்போ வந்து அந்த கட்டிலுங்க மூங்கட்டில் அதை போட்டு உக்காந்துக்குவாங்க. அதெல்லாம் கட்டிகிட்டு வந்து கத்தையாக வச்சு நாம் கட்டி அதை வந்து கத்தை கட்டி எடுத்து வச்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த தீவம் பருத்துறதுக்குள்ளே நாங்கள் எல்லாம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிருவோம். அதை முடித்து வச்சுட்டு எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுக்கறதுக்காக எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அந்த தீபம் பருத்தக்குள்ள என்ன பண்ணுவோம், நாங்களும் தீபம் பறித்து சாமி கும்பிடுவோம். கும்பிட்டு அந்த கம்மந்தட்டை எங்கள் தாத்தாவெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பசங்கிட்ட குச்சியில் கட்டி கொடுப்பாங்க. மணிக்கணக்கில் பிள்ளைங்க அதெல்லாம் பந்தம் பருத்திக்கிட்டு விளையாடுவாங்க. அப்படியே பார்க்க ஆசையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க எங்கள் தாத்தாவெல்லாம், ஏகன்னு நீங்களாம் நின்றுட்டு பார்க்குறீங்கம்மா, நீங்களும் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு கும்மி அடிங்களாம்பாங்க. தாத்தா எங்களுக்கு என்ன பாட்டு தெரியும், ஏகன்னு அது தெரிஞ்சீங்க பாடுற அதை பாடுங்களேன். இல்லை தாத்தா அது காது கேட்காது, 10-20 பேர் கும்மி அடிக்கிறாங்கல்ல, அதில் எங்களுக்கு தெரியாது தாத்தா. எங்கள் தாத்தா நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை பாடி கும்மி அடிக்குமாம்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், அத்தோரங்க வெட்டி இலையலங்கடி இலையலா, அத்தம்மா வேறைக்கும் தண்ணி இலையலங்கடி இலையலா, இந்த அத்தையும் சக்கரையா இலையலங்கடி இலையலா, தோரங்கிணறு வெட்டி இலையலங்கடி இலையலா, அந்த கொய்யாக்கம்பா சக்கரையா இலையலங்கடி இலை. இந்த மாதிரியே கும்மி பாட்டு பாடிக்கிட்டு நல்லா கொண்டாடுவோம். விசேஷமாக பாடி முடித்து எல்லாத்துக்கும் அன்னதானம் போடுவோம். ராத்திரி 10-11 மணி ஆயிரும். எல்லாம் சாப்பிட்டு என்ன செய்வோம், தாத்தா பாட்டிலாம் கண்ணு கண்ணு கலக்க மானம் பண்ணுது,
மான இடி இடினே நீங்கள்லாம் அம்மாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொல்லுவார். சரின்ட்டு நாங்கள் எல்லாம் காட்டுக்கு ஒரு ஊடா இருக்கு அப்போலாம். சரின்னு வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் படுத்தோம்னா மானம் இடி மின்னல், சரியான இடி மின்னல் வந்து வரேன். விடியங்காட்டி மழையான மழை கொட்டி போயிடும். விடிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆயா இந்த காட்டில் பாராயா தண்ணியாக கிடக்குது அப்படின்னு நாங்கள்லாம் ஆசைப்படுவோம். எங்கள் பெரிய தாத்தா சின்ன தாத்தா என்னம்மாங்க, டே அந்த காட்டில் கம்பு விரைச்சா அருமையாக விளையும்டா, தை மாதம் பட்டங்க. இப்போ கார்த்திகை மாதம் விரைச்சோம்னா தை மாதம் நெல் கம்பு வந்துடும்னு சொல்லுவாங்க. இன்னொரு தாத்தா என்னம்மாங்க, அண்ணா எள்ளு விரைச்சோம்னா தை மாதம் அருமையாக விளையுமண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தாத்தா என்னம்மாங்க, தூளாரி நட்டா நல்லா விளையும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விரைச்சி அப்போல்லாம் வெள்ளம் அப்படி விளைஞ்சதுங்க. வீட்டு நிறைய தவசம் கிடக்கும். எங்களுக்கு எந்த பஞ்சமும் இல்லை. இப்போ அந்த மழைப்பாட்டும் பாடுறதுல அந்த வெள்ளாமே அந்த காலத்துலங்க இப்படியெல்லாம் வெள்ளாமை விளைஞ்சி எங்களுக்கெல்லாம் எந்த பஞ்சமும் இல்லை. நல்லா இருந்தோம், செல்வாக்காக இருந்தோம். அந்த மாதிரியெல்லாம் வெள்ளாமை விளைஞ்சி தான் நாங்கள் இன்னமும் சாப்பிட்ட ஆரி கடியெல்லாம் இப்போ உடம்பு நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ரெட்ட ரோஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.